நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் சக மாணவர்களால் தாக்குதலுக்கு உள்ளான +2 மாணவர் சின்னதுரை பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அங்குள்ள அரசு பள்ளியில் பயின்று வந்த சின்னதுரையை கடந்த ஆண்டு சக மாணவர்கள் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த மாணவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவமனையிலேயே அவர் காலாண்டு தேர்வையும் எழுதினார். தொடர்ந்து பொதுத் தேர்வில் கவனம் செலுத்தி வந்த சின்னதுரை 600 மதிப்பெண்களுக்கு 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். தமிழில் 71 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 93 மதிப்பெண்களும், கணிப்பொறி பயன்பாட்டில் 94 மதிப்பெண்களும் அவர் பெற்றுள்ளார். ஒவ்வொரு டாக்டர்ஸ் தடிகாவோட செலுத்தி நல்ல சிகிச்சை பண்ணலாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எக்ஸாம் எழுதுற சொல்லிக் கொடுக்க சார் வந்திருந்தாங்க. காமர்ஸ் 85 எடுத்திருந்தது, அக்கௌண்டன்சி 85, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 94 எடுத்திருக்காங்க. அதுல எடுத்தது காரணம் சேவல் ஸ்கூல் சார் நல்லா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் மெட்டீரியல்லாம் கொடுத்து படிக்க வச்சிருந்தாங்க. தனி கவனம் செலுத்தி படிக்க வச்சிருந்தாங்க. அதனால இவ்வளவு மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சுட்டு சிஎம் இருக்கு. அப்புறம் இதே மாதிரி எங்கேயுமே சாதி வன்கொடுமை வரவே கூடாது.